Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது human reproductionல oogenesis. So oogenesisங்கிறது process of formation of ovum or egg in females. So femalesல ovum egg கருமுட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முட்டை ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம வந்து oogenesis அப்படிங்கிறோம். ஸோ இந்த oogenesisங்கிறது டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். முதல்ல டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு இதை ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் oogenesis டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஒய் இட் இஸ் கால்டு டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன் இது டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ்னா நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த ஜெஸ்டேஷன் பீரியட்னா எம்ப்ரியோஜெனிக் லைஃப், அதாவது கரு உருவாகி ஃபீமேலாக இருக்கிற பட்சத்தில், ஸோ ஃபீமேல் கருவாக அது இருக்கிற பட்சத்தில் கருவில் மொதல் மாதத்துலேயே 1700 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் ஓவரியில் ஃபார்ம் ஆயிருமா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே ஃபர்ஸ்ட் மந்த்லேயே. அதே செகண்ட் மந்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எம்ப்ரியானிக் லைஃப் அந்த கரு 2வது மாதத்தை அடையும் போது 6 lakhs பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே 5th மந்த் அந்த கரு அடையும் போது எம்ப்ரியானிக் லைஃப் வந்து அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது 5th மந்தில் 7 மில்லியன் வரைக்கும் இருக்குது, அதாவது 70 லட்சம். ஸோ 7 மில்லியன் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. இந்த 7 மில்லியன் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் பர்த்துக்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்ரீஷியா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது என்ன அட்ரீஷியா அப்படின்னா ஷ்ரிங்கேஜ், சுருங்கிறது. ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ், பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கி போகிற பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். அது எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ சுருங்கி டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அட் பர்த், அப்போது டியூரிங் பர்த் அந்த குழந்தையா பிறக்கும் போது இந்த அட்ரீஷியா நடக்கிறதுனால 7 மில்லியனாக இருந்த பிரைமரி ஃபாலிக்கிள்ஸோட எண்ணிக்கை 2 மில்லியன் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸாக குறைஞ்சிருது ஓவரிஸில். ஆஃப்டர் பர்த் நோ பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு நியூலி. புதுசாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் புதுசாக பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இனிமேல் ஃபார்ம் ஆகாது. ஏற்கனவே இருந்த நம்பர் தான், அதுலேயும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு அட் பியூபர்ட்டினா வயசுக்கு வருது சொல்கிறாங்க இல்லையா, டியூரிங் பியூபர்ட்டி. அப்போ பியூபர்ட்டி அப்போது 60,000 80,000 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸாக குறைஞ்சிருது 2 மில்லியன்ஸில் இருந்து. இந்த 60,000 to 80,000 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸில் ஒவ்வொரு 500 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்க்கும் ஒரு பிரைமரி ஃபாலிக்கிள் தான் எக்காக டெவலப் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட் மந்தில் 1700 பிரைமரி ஃபாலிக்கிள் ஃபார்ம் ஆகுது கருவில். செகண்ட் மந்தில் 6 lakhs இருக்குது. 5th மந்தில் 7 மில்லியன் ஆகுது. அதுக்கப்புறம் அட்ரீஷியா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது பர்த்துக்கு முன்னாடியே. அந்த அட்ரீஷியா ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரைமரி ஃபாலிக்கிள் சுருங்கி டெஸ்ட்ராய் ஆகிறது. அண்ட் தென் பர்த் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்தப்போ குழந்தையோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸில் 2 மில்லியன் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்த்துக்கு அப்புறம் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அப்போது பியூபர்ட்டி அப்போ 60,000 to 80,000 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸாக குறைஞ்சிடுது. அதில் ஒவ்வொரு 500 பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்க்கும் ஒரு பிரைமரி ஃபாலிக்கிள் மட்டுமே எக்காக டெவலப் ஆகுது. இப்போ கவனிங்க, பர்த்தில் இருந்து 7th மந்த் 5th மந்த் வரைக்கும் அந்த பிரைமரி ஃபாலிக்கிள்ஸோட எண்ணிக்கை டிவைட் ஆகிக்கிட்டே வருது, அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் நம்பர் குறையுது, அதாவது டிவிஷன் ஸ்டாப் ஆகிடுது. இங்கே ஒரு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய செல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, புதுசாக செல் டிவைட் ஆகலை. இருக்கக்கூடிய செல்லில் 500க்கு ஒரு பிரைமரி ஃபாலிக்கிள்னு சொல்லி எக்காக டெவலப் ஆகுது. ஸோ இடையில வந்து ஒரு நிறுத்தம் இருக்குது. அதனால தான் இதை டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ்னோம். கண்டினியூஸாக நடக்காமல் இடையில கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நடக்கிறதுனால இதை டிஸ்கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். oogenesisல பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் வந்து முதல்ல மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகும். மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகி நிறைய செல் வரும். இங்கே நம்ம ஒரு செல்லேருந்து 2 செல் வர மாதிரி போட்டிருக்கோம். 2 செல் 4 செல் ஆகிறது. இது எல்லாமே மைட்டாசிஸ் நடந்து பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் ஊகோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஊகோனியாங்கிறது டிப்ளாய்ட் தான். ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் அப்படிம்போம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் ஊகோனியா நிறைய வந்துடுது. அப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து க்ரோத் ஃபேஸ். இந்த க்ரோத் ஃபேஸில் வந்து இந்த ஊகோனியம் ஒவ்வொன்றுமே விட்டலோஜெனிசிஸ்க்கு அண்டர்கோ ஆகும். ஸோ இந்த ஊகோனியா அண்டர்கோஸ் விட்டலோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, விட்டலோஜெனிசிஸில் ஃபார்மேஷன் ஆஃப் யோக் அரவுண்ட் த ஊகோனியம் நடக்குது. ஸோ ஊகோனியத்தில் யோக் வந்து அக்குமுலேட் ஆகிடுது. ஸோ யோக் ஸ்டோர் ஆகிறது வந்து அது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்குமே அந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஹியூமன் பீயிங்க்கு 200 டைம்ஸ் இதை விட இதோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஊகோனியத்தை விட எக்கோட சைஸ் அந்த விட்டலோஜெனிசிஸ் நடந்ததுக்கப்புறம் யோக் டெவலப் ஆனதுக்கப்புறம், இப்போ யோக் டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த செல் வந்து மியாசிஸ் 1க்கு அண்டர்கோ ஆகும் இந்த ஊகோனியம். ஸோ இதை வந்து நம்ம 3rd ஃபேஸ்னு சொல்கிறோம். எப்போ மியாசிஸ் நடக்குதோ அது வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ்.
ஸோ மியாசிஸ் 1 நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மியாசிஸ் 1 நடந்து 2 செல் கிடைக்கும். இங்கே unequal distribution of சைட்டோபிளாசம் நடக்குது. டோன்ட் ஃபர்கெட். அது என்ன அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம்? ஸோ ஒரு பிரைமரி ஃபாலிக்கல்லேருந்து ஒரு எக் தான் வரப்போகுது. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய யோக்கில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் வந்து 2 செல்லாக வரும்போது மியாசிஸ் 1ல் 2 செல் வரும், மியாசிஸ் 2ல் இந்த 2 செல் 4ஆக மாறும் இல்லையா? ஸோ இந்த ஒரு செல்லேருந்து 2 செல் வரும்போது ஒன்று யூஸ்லெஸ்ஸாக தான் போகுது. ஸோ சைட்டோபிளாசம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சுன்னா இந்த போலார் பாடியாக மாறுற செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வேஸ்ட் ஆகிடும். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம் ஒரு செல்லுக்கு போயிடுது, கொஞ்சோண்டு சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியான பார்ட் இன்னொரு செல்லுக்கு போயிடுது. எந்த செல்லில் கொஞ்சோண்டு சைட்டோபிளாசம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போலார் பாடி அப்படிங்கிறோம், மியாசிஸ் 1 நடந்து வரது. இன்னொரு செல் வந்து செகண்டரி ஊசைட் அப்படிங்கிறோம். ஸோ செகண்டரி ஊசைட் அப்படிங்கிறது இந்த செகண்டரி ஊசைட் ஸ்டேஜில் தான் செல் வந்து ரிலீஸ் ஆகும், இந்த எக் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க, மியாசிஸ் 1 நடக்கும்போது இந்த ஊஜெனிசிஸில் அரெஸ்ட் ஆகுது. இந்த ஊஜெனிசிஸ் அரெஸ்ட் ஆகுது எப்போ? டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1 அப் டு பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டியை ஒரு ஃபீமேல் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த மியாசிஸ் 1ல் டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1லேயே ஊஜெனிசிஸ் அரெஸ்ட் ஆகி இருக்கும். இது கொஷினில் கேட்பாங்க, நீட் எக்ஸாமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் இந்த மற்ற ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இப்போ மியாசிஸ் 1 முடிஞ்சு ஊஜெனிசிஸ் இஸ் அரெஸ்டட் இன் டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். ஸோ இப்போ வந்து பியூபர்ட்டியில் நடந்தாச்சு. இப்போது இந்த செகண்டரி ஊசைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன செகண்டரி ஊசைட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது மியாசிஸ் 2க்கு எப்போ என்டர் ஆகும்னா ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆனால் மட்டும்தான். இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆனால் மட்டும்தான், ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட்குள்ளேயே உள்ள என்ட்ரி ஆனால் மட்டும்தான் இந்த செகண்டரி ஊசைட்ஸ் மியாசிஸ் 2 நடக்கும். ஸோ இந்த செகண்டரி ஊசைட்ஸில் மியாசிஸ் 2 நடக்கணும்னா ஸ்பெர்ம் என்டர் ஆகணும். ஸோ ஸ்பெர்ம் வந்து செகண்டரி ஊசைட்ஸில் மியாசிஸ் 2 நடக்கிறத தூண்டி விடுது. மியாசிஸ் 2 நடந்து எகெயின் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் தான் இங்கேயும் நடக்குது. இந்த இடத்துல அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் நடந்து குட்டியாக ஒரு செல்லு பெரிய செல் வருது. குட்டியாக வர செல்லை நம்ம செகண்ட் போலார் பாடிம்போம், பெரிய செல் வந்து ஊட்டிட் ஓவம் ஆர் எக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் எக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரைமரி ஃபாலிக்கல்லேருந்து எக் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம ஊஜெனிசிஸ்ங்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி இருக்குது பார்த்தீங்களா, திருப்பியும் இதுவும் மியாசிஸ் 2ல் போய் இதுவும் 2 செல்லு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த 2 செல்லுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி போலார் பாடி இருக்குது. இது எல்லாமே டீஜெனரேட் ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். இது எல்லா ஃபர்ஸ்ட் போலார் பாடி செகண்ட் போலார் பாடி எல்லாமே டீஜெனரேட் ஆகிடும். கடைசியாக ஃபார்ம் ஆன ஒரு பிரைமரி ஃபாலிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு எக்கு, ஒரு அந்த எக்குக்கு இன்னொரு பேர் தான் ஓவம், ஊட்டிட். இது மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் ஊஜெனிசிஸ். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஊஜெனிசிஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.